நான் என்னதான் பண்ணாலும் என் வீட்டில் லக்ஷ்மி தேவி இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல. அவங்க இருக்கிற மாதிரியே என்னோடய வீட்டில் வந்து ஃபீல் ஆக மாட்டேங்குது. செல்வங்கள் பெருகி வர மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை சப்போஸ் இருக்கிற லக்ஷ்மியை போகக்கூடாது வீட்டிலே பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் வீட்டை விட்டு லக்ஷ்மி தேவி போகாமல் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிரந்தரமாக இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களே அதை உணர்வீங்க. நைட்டு தூங்கும்போது உங்கள் வீட்டில் பாத்திரங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டு போட்டு வச்ச தட்டுக்கள், பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே வைக்காமல் சுத்தபத்தமாக அதை விளக்கி எடுத்து வச்சுருங்க. அப்படி வச்சா லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்காது. சுத்தபத்தமாக இல்லை இந்த வீடுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நிரந்தரமாக போயிடுவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பாலை அதிகமாக வந்து சிந்தக்கூடாது. பால் வந்து பொங்கி வந்து கீழே போகக்கூடாது. பாலில் லக்ஷ்மி தேவி இருப்பாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. தண்ணியில் லக்ஷ்மி தேவி இருப்பாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. தண்ணியை வீண் பண்ணாமல் வந்து உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒட்டடை வந்து வீட்டில் வந்து பிடிக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பித்தனாலே அடிக்கடி வந்து கூட்டுற தொடப்பத்துலேயே அடிக்கடி வந்து சீமாரிலே கூட்டி க்ளீன் பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டரையே பிடிக்காது. சுத்தபத்தமாக வீட்டை வச்சுக்கும் போது இந்த வீட்லேயே நிரந்தரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி வாசலில் ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து தொங்க விட்டீங்க அப்படின்னா மூதேவி என்கிற ஒருத்தங்க உங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஓகேங்களா? மூதேவிக்கு எலுமிச்சை பழம்லாம் ரொம்ப பிடிக்கும். வாசலில் நம்ம கட்டி விடும்போது வாசலில் எலுமிச்சை பழம் மிளகாவை பார்த்து அதை அப்படியே அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நம்பிக்கை. இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். லக்ஷ்மி தேவி எப்பயுமே நிரந்தரமாக உங்கள் வீட்டிலேயே இருப்பாங்க. இதே மாதிரியான யூஸ் பண்ண வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.